ஏன்னா என்ன எல்லாம் கடலை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வியாபாரம் எப்படி தான் இருந்துச்சு? வியாபாரம் டல்லு. நீங்க எத்தனை குட்டி கொண்டாந்தீங்க இன்னைக்கு? தலைவா, இன்னைக்கு வியாபாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. ஆனா இப்ப நம்ம வந்து 4 கிடேரி எடுத்திருக்கோம். ஆமாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன டீடைல் கொஞ்சம்? விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம். இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி, ஜெர்சி கிடாரி, ஹெச்எஃப் கைக்கறவை மாடு, ஜெர்சி கைக்கறவை மாடு, ஹெச்எஃப் சினை மாடு, கன்று மாடுன்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். இவர்கள் இன்றைக்கி காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் மீடியம் சைஸ் கிடாரிகள், அதாவது ஒரு 25,000 ரூபாயிலிருந்து ஒரு 35,000 ரூபாய் வரைக்குமே நல்ல கிடாரிகள் வந்துருந்துச்சிங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற கிடாரிகள் நிறையா வந்துருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ப்ரீடில் இருக்கிற கிடாரிகளும் வந்துருந்துச்சிங்க. பெரும் சைஸ் கிடாரிகள் ஒரு 35,000 ரூபாயிலிருந்து ஒரு 70,000 ரூபாய் வரைக்கும் இருக்கிற கிடாரிகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துருந்துச்சு. நம்ம பொள்ளாச்சிக்கு எடுத்திருந்தோம், 4 கிடாரி எடுத்திருந்தோம். அதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலக்டிவாக தான் நம்ம தேடி பிடிச்சி எடுக்க வேண்டியதாகிடுச்சு. அந்த மாதிரி பெரிய சைஸில் வர கிடாரிகள் இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துருந்துச்சு. இந்த வாரம் கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரிகள் தான் அதிக அளவில் விற்பனைக்கு வந்துருந்துச்சிங்க. அதே மாதிரி இன்றைக்கி சந்தை கொஞ்சம் மந்தமாக தான் இருந்துச்சு. விலையும் பார்த்திங்கன்னா முன்ன பின்ன அனுசரித்து தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பயும் பார்த்திங்கன்னா பாதி வியாபாரிகளுக்கு கொஞ்சம் விற்பனை ஆகலை. கொஞ்சம் ப்ரீட்லேருந்து கொஞ்சம் விலை அனுசரித்து கொடுத்தவங்களுக்கு விற்பனை ஆயிடுச்சுங்க. சாய்குரு மகாராஜா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா 4 கிடேரி எடுத்துருக்கோங்க. அவங்க வந்துட்டு கேரளா பார்டர்லேருந்து வராங்க. அவங்களுக்கு தெளிவான ப்ரீடில் நல்ல போனோன்னு சென ஊசி போடுற மாதிரி பல்லு போடாமல் 4 கிடேரி எடுத்துருக்கோங்க. தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் எடுத்திருக்கோம். அப்படியே அண்ணன் பேசுவாரு. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. ஆனா இப்ப நம்ம வந்து 4 கிடேரி எடுத்திருக்கோம். ஆமாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன டீடைல் கொஞ்சம்? நான் கோவை மாவட்டம் கிணத்துக்கடு வட்டம் சட்டக்கல் புதூர் ஊர்ல இருந்து வந்திருக்கோங்க. அதாவது கேரளா பார்டருங்க. எங்களுக்கும் அதுக்கு ஒரு 2 கிலோமீட்டருங்க. கேரளாவோட பார்டர்ல இருந்து வந்திருக்கோம். சரிங்கண்ணா. நாங்க முதலே வந்து சீனாபுரத்துல எடுத்திருக்கோம். அவங்க கிட்ட பேசணும். சரிங்கண்ணா. நல்லபடியா எடுத்து கொடுத்துருக்கீங்க, மன நிறைவா எடுத்து கொடுத்துருக்கீங்க. சரிங்க. எங்களுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து எங்களுக்காக நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி, நம்ம எத்தனை மணிக்கு நான் சந்தைக்கு வந்தோம் அந்த டீடைல் கொஞ்சம் சொல்லிருங்க. ஆனா நாங்க இங்க 4:30-5 மணிக்கெல்லாம் வந்துட்டேங்க. ஆனா எடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 7 மணிக்கு 6:30 மேலதான் எடுக்க, நல்லா வெளிச்சம் வந்த வரைக்கும் எடுத்தோம். ஆமாங்கண்ணா. அதுல ஏன்னா வெளிச்சம் வந்து எடுத்தாதான் நம்ம தெளிவா நம்ம எடுக்க முடியும். ஆமாங்க. எல்லாம் அப்புறம் எல்லாம் தெளிவா பார்த்து நல்லா தேடி இன்னும் நல்லா எடுத்து கொடுத்துருக்கீங்க. சரிங்க சரிங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. உங்களுக்கு மனசு திருப்தி? ரொம்ப திருப்திங்கண்ணா. சரிங்க சரி. ஆமாங்க. இப்ப வந்துட்டு 4 கிடேரி எடுத்திருக்கோம். அந்த தோஸ்து வண்டி தான் பேசியிருக்கோங்கண்ணா. ஆமாங்க. நம்ம கிலோமீட்டர் வாடகை நம்ம அனுசரிச்சு பேசிடலாம். ஆமாங்க. சரிங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நீங்க அப்படியே சொல்லிருங்கண்ணா. அண்ணா நாங்கள் இங்கே மதுக்கரை குமராவளைங்கிற கிராமத்துலேருந்து வர்றேங்க. சரிங்கண்ணா. எல்லாம் நாங்கள் 3 பேர் ரிலேஷனுங்க. எல்லாம் சொல்லி வச்சு சரி போய் வந்து வாங்கலாம்னு வந்தோம். 3 நல்லா திருப்தியாக இருக்குங்கண்ணா. சரிங்க. உங்களுக்கு 3, சாருக்கு 1. ஆமாங்க. பக்கத்தில் அவரும் உங்க தோட்டம் பக்கம் தானாங்க? பக்கத்தில் எல்லாம் ரிலேஷன் தான். பக்கம் ரிலேஷன் தான். சரி சரிங்கண்ணா. உங்களுக்கு 3 கிடேரி எடுத்திருக்கோம். எப்படிங்கண்ணா திருப்தி இருக்கு? சும்மா நம்ம பேருக்கு நீங்க சொல்ல வேண்டாம், வீடியோவுக்காக இல்லைண்ணா. 3 திருப்தியாக இருக்கு சொல்லுங்கண்ணா. மன திருப்தியாக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. ஆனா இப்ப 4 கிடேரி எடுத்திருக்கோம். 4 கிடேரியும் வந்து பல்லு போடலைங்க. 4 கிடேரி பல்லு போடல. 4 கிடேரியும் பல்லு போடல. ஆனா நல்ல ப்ரீட்ல இருக்கு. இப்ப வந்து 4 கிடேரியும் பாத்தீங்கன்னா போனோன்னு சென ஊசி போடுற மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள கிடேரி வந்து 40,000க்கு வாங்கியிருக்குங்க, பல்லு போடல. 2வது கிடேரி வந்துட்டு 47,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கு. தேர்டு ஒண்ணு வந்துட்டு 51க்கு எடுத்திருக்குங்க. லாஸ்ட் ஒன்று வந்துட்டு 37க்கு எடுத்திருக்குங்க. 37க்கு எடுத்திருக்கு. இந்த விலையில தான் எடுத்திருக்கோங்கண்ணா. இப்போ இது வந்து உங்களுக்கு திருப்தி தானுங்கண்ணா? சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஆனா இப்ப உங்களுக்கு வந்து ஒரு கிடேரி எடுத்திருக்கோம். ஆமாங்க. ஜெர்மன் பில்ல தான் வேணும் நீங்க. அப்புறம் சிவாஜி ஹெச்எஃப் வேணும்னு கேட்டீங்க. ஆமாங்க. சிவாஜி ஹெச்எஃப் கிடைக்கல, அதனால ஜெர்மன் பில்ல எடுத்துட்டீங்க. ஆமாங்க. இது உங்களுக்கும்
திருப்தி தானுங்கண்ணா? ரொம்ப திருப்திங்க, நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குல்ல? ஆமாங்க. நம்ம எடுத்து கொடுத்தது சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். உங்க 3 பேத்துக்கும் திருப்தி தானுங்கண்ணா? 3 பேருக்கு திருப்தி தான். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. சரிங்க. நீங்க இதை கொண்டு போய் நல்ல செனமாடாக்கி பாலுக்கு வச்சுட்டாலும் சரி, நல்ல விலைக்கு நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு மேல வித்து நல்லபடியா முதல் பண்ணுங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றி. சரிங்க. சாய் சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. எல்லாம் நம்பி வர்றேங்க. பரவாயில்லைங்க. நன்றிங்க. நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு கிடாரி எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா தெளிவாக செக் பண்ணி தாங்க எடுத்திருக்கோம். கர்ப்பப்பை கிளியராக செக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காம்பமைப்புலேருந்து உடல் கட்டிலேருந்து எல்லாமே தெளிவாக செக் பண்ணி தாங்க எடுத்திருக்கோம். ஒவ்வொரு 4 கிடேரி தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். 4 கிடேரி தெளிவாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக எடுத்திருக்கோம். நல்ல ஒரு முகலட்சணத்துலையாக இருக்கட்டும். நாளைக்கு சென்னையில் பார்த்திங்கன்னா நல்ல நிற சென்னையில் பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு போகிற மாதிரி தாங்க எடுத்திருக்கோம். ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகிற அளவுக்கு தான் இந்த மாதிரி கிடாரிகள் இந்த அன்றைக்கி எடுத்திருக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே நல்ல ப்ரீடு குவாலிட்டி கிடாரிகள் தான். ஏன்னா கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லைனாவே உங்களுக்கு செனை பிடிக்கிறதுல பிரச்சனை வந்துடும். அதனால் நம்ம கம்பல்சரி டாக்டரை வச்சு கர்ப்பப்பை கிளியராக செக் பண்ணிக்கிறோங்க. செக் பண்ணி தான் எடுக்கிறோங்க. இங்கே பாருங்கள், நம்ம தரவாக வந்துட்டு சினை செக் பண்ணுறவங்கள வச்சு நம்ம கிளியராக சினை செக் பண்ணிவிட்டு, சினை இருந்தாலும் இருக்கலாங்க. நம்ம தஞ்சாவூருக்கு ஏற்கனவே எடுத்து கொடுத்த கிடேரியில் பார்த்திங்கன்னா 5 கிடேரி எடுத்து கொடுத்தோம். அதில் பார்த்திங்கன்னா 1 சினையாக இருந்துச்சு. அதனால் இது வந்து சினையாக இருக்கா, கர்ப்பப்பை நல்லா இருக்கா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணிக்கிறோங்க. அதனால் இப்போ செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கிடேரிக்கு வந்துட்டு 100 ரூபா வாங்குறாரு. 100 ரூபா கொடுத்தாலும் தப்பு இல்லைங்க, நல்ல முறையாக செக் பண்ணி சொல்லிடுவார். பை நல்லா இருக்குது, செனை இல்லை. சரிண்ணா, நாங்கள் பை தான் நல்லா இருக்கான்னு பார்க்குறோம், செனையான்னு பார்க்கல. பை நல்லா இருக்குல்ல? சரிண்ணா, ஓகேண்ணா. கிடேரி பார்த்திங்கன்னா பருவத்தில் இருந்துச்சுங்க. அதாவது ஊசி போடுற தரத்தில் தான் இருந்துச்சு. ரொம்ப ஆட்டம் போட்டுகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க செக் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவங்க மன திருப்திக்கு நம்ம செக் பண்ணி கொடுத்தாச்சுங்க. இதுவும் செக் பண்ணியாச்சு. 2வது கிடேரி செக் பண்ணியாச்சு. நண்பர்கள், இந்த கிடேரி பார்த்திங்கன்னா 3வது கிடேரிங்க. இந்த கிடேரியும் நல்ல தரமான ப்ரீடு தான். இதுக்கும் செக் பண்ணுறாரு. இதுவும் வந்து கர்ப்பப்பை நல்லா இருக்குன்னு தான் வியாபாரி சொன்னாங்க. இருந்தாலும் எங்கள் திருப்திக்கு, கஸ்டமரோட திருப்திக்கு கிளியராக செக் பண்ணியே கொடுத்துறோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஊசி போடுற தரத்தில் தான் இருந்துச்சு. நல்லா ஆடிட்டே இருந்துச்சு. மாடு மேலே தாண்டுனுச்சு. அப்படிலாம் இதாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த பருவத்தில் ஊசி போடாமல் இதுக்கு அடுத்த பருவத்தில் நம்ம ஊசி போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் மாடு இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு வருங்க. அதாவது கொஞ்சம் மாடு பெருமாடாக வந்து சேரும். பருவத்திலேயே ஊசி போட்டோன்னா பார்த்திங்கன்னா மாடு அடங்கி போயிருங்க. அதுக்கு மேலே பெருக்காது. அதனால் 2வது பருவம் 3வது பருவத்தில் போட்டுக்கலாம் ஊசிங்க. நண்பர்களே, இது வந்து 4வது கிடேரிங்க. இதுக்கும் செக் பண்ணுறோம். இதுவும் வந்து பல்லு போடல. அதாவது இந்த சைஸை விட சின்ன கிடேரிங்களுக்கு நம்ம செக் பண்ணக்கூடாதுங்க. கர்ப்பப்பை செக் பண்ணோம்னா கொஞ்சம் கர்ப்பப்பை வந்து அடி உழுகும். அதனால் இதுவும் இந்த கிடேரிக்கு செக் பண்ணியாச்சு. இதுவும் நல்லாயிருக்கு. கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குனாங்க. ஒரு 100க்கு ஒரு 80% கம்மியாக இருக்குனாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மினரல் மிக்சர் கொடுத்தோம்னா கரெக்டாக பக்குவம் பண்ணோம்னா ரெடி ஆகிக்குங்க. ஒன்றும் பிரச்சனை வராது, தப்பு வராதுங்க. மாசி ஆடுது, இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் வளரணும். இன்னும் 6 மாதம் ஆகணும். 3 மாதம் ஆகணும். மாசம் ஆடுவார். நான் இன்னொரு 6 மாதம் இல்லை, இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஊசி போட்டுடலாம். 3 மாதம் ஊசி போட்டுருலாம். நண்பர்களே, இதே மாதிரி கிடாரிகள், கைக்கறவை மாடுகள், சினை மாடுகள், கன்று மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள். நம்பிக்கையான முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க.
நண்பர்களே, அதே மாதிரி நல்ல தரமான கிடாரிகளாக நம்ம ஃபஸ்ட்டே நம்ம எடுத்துட்டோன்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நல்ல செனமாடாகி கன்று போடுறப்ப இல்லைனா செனையில் விற்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு போகுங்க. விலை வந்து குறைக்க மாட்டாங்க. அதாவது இது குறை அது குறை அப்படின்னு குறை சொல்லவே அவங்கள விடக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம தரமான ப்ரீடாக பார்த்து எடுத்துட்டோம்னா நாளைக்கு நம்ம நல்ல விலைக்கு விற்பனை பண்ணலாங்க. 4 கிடேரியும் பார்த்திங்கன்னா தோஸ்தில் தான் ஏற்ற போகிறோம். தோஸ்தில் வந்து கரெக்டாக இருக்கும். 4 கிடேரிக்கும் பார்த்திங்கன்னா கிலோமீட்டருக்கு 16 ரூபா பேசியிருக்குங்க. இங்கே வந்து கிலோமீட்டர் நோட் பண்ணியாச்சு. நோட் பண்ணிட்டோம்னா அங்கே போய் இறக்கிட்டு கிலோமீட்டர் க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. இங்கே பாருங்கள், சேஃப்டியாக ஏற்றி கட்டி கயிறு போட்டு கட்டியாச்சுங்க. இப்படி தான் சேஃப்டியாக கிளம்புதுங்க. ஏன்னா இன்றைக்கி சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படின்னா இருந்துச்சு? சந்தைக்கு வியாபாரம் கம்மி தான். வியாபாரம் கம்மி தான். எப்படி எத்தனை கிடேரி கொண்டாந்தீங்க இன்றைக்கி? நான் 4 கொண்டு வந்தேன். 2 தான். இன்னும் 2 இருக்கு. இன்னும் 2 இருக்கா? 2ஆ 3ஆ? இது சின்னது ஒன்று இருக்குது. சின்னது ஒன்று இருக்கா? சரிண்ணா. இன்னும் வியாபாரம் தலைவா, இன்னைக்கு வியாபாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? வியாபாரம் சரியில்லை. வியாபாரம் இன்னைக்கு சரியில்லையா? இன்னைக்கு எத்தனை குட்டி கொண்டாந்தீங்க? இன்னைக்கு 6 கொண்டு வந்தோம். 6 குட்டி கொண்டாந்தீங்களா? 6 குட்டியில் எத்தனை விற்பனை? ஒன்று தான் விற்பனை ஆயிருக்கா? சரி, இதெல்லாம் என்னென்ன விலை சொல்கிறீங்க? இதெல்லாம் 20, 25. இது 25. இது 25. இது 22ஆ? பாரு, இது 13. இது 13,000. ஓ, இந்த விலையில தான் இன்னைக்கு விற்பனை ஆனிச்சு. விற்பனை ஆகலை. இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஆமாம், ரொம்ப கம்மி. ஏன்னா என்ன எல்லாம் கடலை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வியாபாரம் எப்படி தான் இருந்துச்சு? வியாபாரம் டல்லு. நீங்கள் எத்தனை குட்டி கொண்டாந்தீங்க இன்னைக்கு? 7 குட்டி கொண்டு வந்தீங்க. 7 குட்டி கொண்டாந்தீங்க. இப்போ எத்தனை நிற்குதுண்ணா? 3. இப்போ இந்த சிவப்பு கயிறு போட்டிருக்குது என்ன விலை சொல்றீங்க? அது 22 ரூபா சொல்கிறேன். 22ஆ? இதுனா 21ஆ? அடுத்து இது 19 ரூபா. இன்றைக்கி மழை வரல. போன வாரம்லாம் மழை வந்துச்சு. ஓரளவுக்கு கண்ணுக்குட்டி சுமாராக தான் விற்பனை ஆனிச்சு. இந்த வாரம் டல்லு தான். சரிண்ணா. நண்பர்களே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.